தீபாவளியோட சம்பந்தப்பட்ட இன்னொரு சொல்லாடல் தான் தலை தீபாவளி. இந்த தலை தீபாவளின்றது தம்பதிகளினுடைய முதல் தீபாவளி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதோட வரலாற்று காரணம் என்னன்னா ராமனின் தலை கொய்யப்பட்ட நாள் தான் தலை தீபாவளி. சரிங்களா, அதை வச்சுதான் அந்த பேர் வந்திருக்கு. ஆனா தீபாவளின்றது பிராமணர்கள் வச்ச பேர் தான். தலைன்றத தீபாவளியோட ஏன் சேர்த்திருக்காங்கன்னு உங்களுக்கு இப்ப புரியும். அது யாருடைய தலைன்னா அது ராமனுடைய தலை தான். இதுதான் இன்னொரு ஆதாரம். அதாவது ராவண வெற்றி விழாவை தான் குறிக்குது. ஆக தீபாவளி என்ற பண்டிகையினுடைய உண்மையான பெயர் ராவண வெற்றி விழா. அந்த நாள் ராமன் லக்ஷ்மணன் என்ற வந்தேரி யூத பயங்கரவாதிகள் சைக்கோபேத் சீரியல் கில்லர்ஸ் வீழ்த்தப்பட்ட நாள். தமிழ்நாடு ராமராஜ்யம் என்ற யூத நிழலாட்சி கொடூர யூத நிழலாட்சியிலிருந்து விடுதலை பெற்ற நாள். நமது தமிழ் மாமன்னரான சித்தர் ராவணன் வெற்றி பெற்ற நாள். அதனால ராவண வெற்றி விழா அன்னைக்கு சித்தர் ராவணனையும் அவருடைய மகனான சித்தர் இந்திரனையும் வணங்குவோம். ராவணன் இந்திரன் இருவருமே சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோஸ், கிரேட் சயின்டிஸ்ட், லெஜெண்டரி டாக்டர்ஸ், மனித குலத்துக்கு சேவையாற்றியவர்கள், பல்வேறு துறைகளில் ஆகச்சிறந்த சாதனைகள் புரிந்தவர்கள். அப்பேற்பட்ட நம் தமிழ் முன்னோர்களை, மகான்களை ராவண வெற்றி விழா நன்னாளில் போற்றி வணங்குவோம். அந்த நல்ல நாள்ல புது கார் வாங்கலாம், புது பைக் வாங்கலாம், எல்லா விதமான வாகனங்களும் வாங்கலாம். அன்னைக்கு புது வண்டி எடுக்கிறவங்க எல்லாம் ராவணனுக்கும் இந்திரனுக்கும் கண்டிப்பா பூஜை போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுடைய பயணங்கள் நல்ல விதமாக அமையும். ராவண இந்திரனை வணங்கிட்டு புது தொழில் தொடங்கலாம். இது தவிர எல்லாரும் செய்ய வேண்டியது காலையில எந்திரிச்சு தலை முழுகிறது, அதுக்கப்புறம் புத்தாடை அணிஞ்சு இனிப்பு வகைகள், ஆட்டுக்கறி எல்லாம் நல்லா சாப்பிடலாம். அதுக்கப்புறம் யாருக்கும் எந்த காயமும் படாத அளவுக்கு கவனமா பட்டாசு வெடிச்சு கொண்டாடலாம். தீபாவளி தமிழர் பண்டிகை. அதனுடைய உண்மையான பெயர் ராவண வெற்றி விழா.